தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உசைன் போல்ட்டை வீழ்த்திய ஜஸ்டின் கேட்லின் அவருடைய ஒரே நோக்கம் லட்சியம் எல்லாமே வந்து உசைன் போல்ட்டை வீழ்த்துவதாக தான் இருக்குது. மின்னல் வேக ஓட்டக்காரர் உசைன் போல்ட் ஜமைக்கா நாட்டை சார்ந்தவர். அவரை அமெரிக்க நாட்டை சார்ந்த நம்முடைய ஜஸ்டின் கேட்லின் அவருடைய கடைசி கலந்துகிட்ட போட்டியில் வெற்றி பெற்றிருக்கார். அதாவது அவருடைய நோக்கமே வந்து உசைன் போல்ட்டை வெற்றி பெறுவதாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சீனாவில் நடந்த உலக ஒலிம்பிக் போட்டியாக இருக்கட்டும், எல்லா போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த சாதனையை தக்க வைத்து கொண்டே இருந்தவர் உசைன் போல்ட். அவர் ஒரு ஆண்டு மட்டும் அந்த சாதனை நிகழ்த்தலை, அவருடைய சாதனையை அவரே முறியடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகள் அந்த சாதனையை தக்க வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வீரராக அவர் இருக்கிறார். அவருக்கும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜஸ்டின் கேட்லினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம அளவு அப்படின்னு சொல்லலாம். உசைன் போல்ட்டை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இவருக்கு தான் இருக்குன்னு அன்னைக்கே வந்து நிறைய வர்ணனையாளர்கள் சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த 100 மீட்டர் தடகள ஓட்டம் அதில் 50 மீட்டர் வரைக்கும் உசைன் போல்ட்டுக்கு சமமான தூரத்தில் அளவில் வரக்கூடியவராக இந்த ஜஸ்டின் கேட்லின் இருந்தார். அதிலும் கடைசி 30 மீட்டர் தூரத்தில் தான் வந்து உசைன் போல்ட்டு தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி வெற்றி பெறுகிறார். அப்படிப்பட்ட இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த ஜஸ்டின் கேட்லின் வந்து ஊக்க மருந்து உட்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தடை செய்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களும் எல்லாருமே அவரை வந்து அவருடைய தவறை வந்து மிக அளவில் பெரிதுபடுத்தி அதை கொண்டு போகிறாங்க. அந்த போட்டியில் உசைன் போல்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஊக்க மருந்து உட்கொள்ளவில்லை என்றாலும் கூட ஜஸ்டின் கேட்லின் நிச்சயமாக என்னை அவர் வெற்றி பெற்றிருப்பார், அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவர் அவர் அப்படின்னு அந்த போட்டியில் வெற்றி பெற்ற பல முறை அந்த போட்டியை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜமைக்காவை சேர்ந்த உசைன் போல்ட் அதை சொல்கிறார். உலகமே தன்னை பழி சொல்லி கொண்டிருந்த பொழுது தனக்காக ஆதரவாக தன் திறமையை மட்டுமே நம்மிடத்தில் உள்ள அந்த பாசிட்டிவ் மட்டுமே பார்த்து சொன்ன ஒரு மனிதர் யாரு அப்படின்னா உசைன் போல்ட். அன்னைக்கு தான் ஒரு விதையாக இந்த ஜஸ்டின் இவருக்குள்ள விழுது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நிச்சயமா இவரை நம்ம ஒரு நாள் வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்காக கடினமாக பயிற்சி எடுக்கிறார். ஜஸ்டின் கேட்லின்கிறவர் பயிற்சி எடுத்து ஊக்க மருந்து எல்லாம் இல்லாம அவருடைய உடல் சாதாரண நிலைக்கு வந்து எல்லா பரிசோதனைகள் ஆய்வுகளும் உட்படுத்த விட்ட பிறகு மீண்டும் அந்த களத்துக்கு வரார். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. ஏன்னா அதன் பிறகு இவர் ஓய்வு பெறுகிறார். ஜமைக்காவை தந்த உசைன் போல்ட் ஓய்வு பெறுகிறார். அதுதான் அவர் கலந்து கொள்ளக்கூடிய கடைசி ஒலிம்பிக் போட்டி. அப்போ கடைசி போட்டிங்கிறனால அதுல வெற்றி பெறணுங்கிற முனைப்பு அவருக்கு இருக்கும். அந்த போட்டியை விட்டா இனிமே நாம அவரை வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு பெரிய நெருக்கடி இவருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த போட்டி வந்து தொடங்குது. 100 மீட்டர் ஓட்டம். அதுல உசைன் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல பதக்கத்தை தான் வாங்குறார். 2வது இடத்தை கூட உசைன் போல்ட்டால பெற முடியல. முதல் இடத்தை வந்து ஜஸ்டின் கேட்லின் பெறாரு. 9.92 வினாடிகள்ல அந்த 100 மீட்டர் தூரத்தை அவர் கடக்கிறார். அதற்கு அடுத்து வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 9.94 வினாடிகள்ல அதை கடக்கிறார். இவர் 9.95 அப்படின்னு சொல்லி ஒரு வினாடியில 2ஆம் இடத்தை உசைன் போல்ட் இழந்துடுறார். 2ஆம் இடம் கூட அந்த இதில் பெறல. 3ஆம் இடத்துக்கு வரார். இருந்தாலும் அதில் முதலிடம் பெற்ற ஜஸ்டின் கேட்லின் என்ன பண்றாருன்னா, அந்த தடகள மைதானத்திலேயே உசைன் போல்ட்டுக்கு முன்னாடி மண்டியிட்டு 2 கைகளையும் அவரை பார்த்து நீட்டி, இந்த வெற்றியை நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். உலகமே நம் மீது பழி சொன்ன போதும், எல்லா ஊடகங்களும் நம்மை வந்து எதிர்மறையாக சித்தரித்த போதும், நம்மிடத்தில் உள்ள நல்ல குணங்களை, நம்மிடத்தில் உள்ள நல்ல திறமைகளை எடுத்துக்காட்டி நமக்காக பேசிய அவரை தன்னுடைய குருவாக நினைத்து அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் மண்டியிட்ட அந்த புகைப்படம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் எல்லா பத்திரிகைகளிலும் பிரபலமானது. இன்றைக்கும் நீங்க இணையத்துல தேர்ந்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தடகள விளையாட்டுல யார் இருந்தாலும் சரி, அந்த ஓட்டப்பந்தய வீரர்களுடைய ஒரு கனவு நாயகனாக எல்லோரையுமே ஆகர்ஷணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி மிக்கவராக அந்த ஜமைக்காவினுடைய உசைன் போல்ட் இருந்தார் என்பதுதான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.